கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் புனிதமான 12வது நாள். மனமாற்றத்தின் இந்த ஆரம்ப நாட்களில் நாம் அழைப்பு, மனமாற்றம் மற்றும் மகிமையின் தரிசனம் என்ற 3 முக்கியமான தூண்களை இன்று தியானிக்க நாம் இருக்கிறோம். தவக்காலத்தின் நோக்கமான புதிய வாழ்வுக்கான அழைப்பை ஏற்றுக்கொள்ள இன்று இறைவார்த்தை அழைக்கிறது. அதன் தன்மையான மகிமையின் தரிசனத்தில் நிலைத்திருப்பது மற்றும் அதன் பொது வாழ்வு பணி ஆகியவற்றை குறித்து நாம் தியானிப்போம். இந்த ஆண்டுடைய தவக்காலத்தின் நோக்கம் ஆபிரகாமின் பயணம், புதிய வாழ்வுக்கான அழைப்பு, பயத்தை புறக்கணித்து விசுவாசத்தில் புறப்படுதல். தொடக்க நூலில் ஆண்டவர் ஆபிரகாமுக்கு விடுக்கிற அழைப்பு தவக்காலத்தின் நோக்கத்தை மிக துல்லியமாக எடுத்துக் கூறுகிறது. உன் நாட்டிலிருந்தும் உன் இனத்தாரிடமிருந்தும் உன் தந்தை வீட்டிலிருந்தும் புறப்பட்டு நான் உனக்கு காட்டும் நாட்டிற்கு செல். உன்னை பெரிய இனமாக்குவேன், உனக்கு ஆசி வழங்குவேன் என்று வாக்குறுதி கொடுக்கிறார். The call to live. ஆபிரகாம் தன் பழக்கப்பட்ட பாதுகாப்பான எல்லாவற்றையும் விட்டுவிட்டு புறப்பட அவர் பணிக்கப்படுகிறார். அவர் செல்ல வேண்டிய நாடு எது என்று அவருக்கு தெளிவாக தெரியாது. ஆனால் அவர் கடவுளின் குரலை கேட்டு புறப்படுகிறார். இந்த நாளுடைய நோக்கம் என்ன? நம்முடைய தவக்காலம் ஆபிரகாமின் இந்த விசுவாச பயணத்தை பிரதிபலிக்க வேண்டும். நாம் நமது பழைய பாவ பழக்கங்கள், சுயநலமான சிந்தனைகள், உலகத்தின் பாதுகாப்பான பிணைப்புகள் ஆகியவற்றை விட்டு, அட்டாச்மெண்ட் சொல்றோம் இல்லையா, அதை விட்டு விலகி புறப்பட நாம் இந்த தவக்காலத்தில் அழைக்கப்படுகிறோம். இந்த ஆபத்தான புறப்பாடு என்பது வீணானதல்ல. கடவுள் ஆபிரகாமுக்கு ஆசி வழங்குவதாகவும் அவரை ஆசியின் ஊற்றாக்கப் போவதாகவும் வாக்குறுதி அளிக்கிறார். மனமாற்றம், ரிப்பெண்டன்ஸ் என்பது வெறும் ஒரு துக்கம் அல்ல, துயரம் அல்ல, உடலை வருத்திக் கொள்வது அல்ல. அது கடவுள் நமக்கு அளிக்கும் புதிய வாழ்வுக்கான வாக்குறுதியை நம்பி துணிச்சலோடு புறப்படும். அதுதான் இந்த தவக்காலத்தினுடைய தன்மை, மகிமையும் தரிசனமும். அதே மத்திய நற்செய்தியிலே கிறிஸ்துவின் சாட்சியத்தால் வெளிப்படுகிறது. பாடுகளின் பின்னால் இருக்கும் மகிமையை பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். இயேசுவின் உருமாற்ற நிகழ்வு, டிரான்ஸ்பிகரேஷன் மற்றும் பவுலின் போதனைகள் தவக்காலத்தின் தன்மையை தெளிவாக பேசுகிறது. இயேசு பேதுரு, யாக்கோபு, அவர் சகோதரனான யோவான் ஆகியோரை மட்டும் தனியே உயரமான மலைக்கு கூட்டிச் சென்றார். அங்கே அவர்கள் முன்னிலையில் உருமாற்றம் அடைந்தார் என்கிற செய்தியை நமக்கு கொடுக்கிறது. இயேசுவின் பாடுகளுக்கு சற்று முன் இந்த மகிமையின் தரிசனம் நிகழ்கிறது. இது சீடர்கள் இயேசுவின் சிலுவை பாடுகளில் நம்பிக்கை இழக்காமல் இருக்க கொடுக்கப்பட்ட ஒரு ஆழமான ஆறுதல். சிலுவைதான் கடைசி சொல்லல், சிலுவை கடைசி சொல்லல்ல, அது மகிமை காத்திருக்கிறது. பவுலுடைய போதனை என்ன? மீட்பராகிய கிறிஸ்து இயேசு தோன்றி சாவை ஒழித்து நற்செய்தியின் வழியாக வாழ்வையும் அழியாமையும் ஒளியேற்றினார். 2 தீமோத்தேயு 1:10. நம்முடைய தவக்காலம் என்பது, அன்புக்குரியவர்களே, நாம் மேற்கொள்ளும் உபவாசம், ஜபம், தியாகம் ஆகியவற்றின் துன்பங்களுக்கு பின்னால் இருக்கும் கிறிஸ்துடைய அந்த மகிமையை, மாட்சிமையை பரப்புவதாகும். நாம் இயேசுவின் பாடுகளை புரிந்து கொள்ள அழைக்கப்படுகிறோம். ஆனால் அந்த பாடுகள் உயிர்த்தெழுதலின் அழியாத மகிமைக்கு இட்டுச் செல்வன. இந்த மகிமையின் தரிசனம் நம்முடைய தியாகங்களுக்கு பலம் கொடுக்கிறது, வல்லமை கொடுக்கிறது. இங்கே இறையியல் பார்வை என்ன? விசுவாசத்தில் ஆசியும் சமூக பணி சாட்சியம். இறையியல் புதுவாழ்வின் நிகழ்வுகள் அநீதிக்கு எதிராக ஒளி வீசுதல். ஆபிரகாமின் ஆசி, கிறிஸ்து வெளிப்படுத்திய மகிமை மற்றும் தீமோத்தேயுவுக்கு கொடுக்கப்பட்ட சாட்சி அழைப்பு ஆகியவை நமக்கு பொது வாழ்வின் நேரடியாக பொருந்துகின்றன. ஆபிரகாம் ஆசி பெறுகிறார். அது மட்டுமல்லாமல் அவர் ஆசியின் ஊற்றாக மாறுகிறார். நாமும் ஆசியின் ஊற்றாக மாறுவதற்காகவே இந்த தவக்காலம்
நம்ம தனிப்பட்ட மனமாற்றம் என்பது தனிப்பட்ட ஆசீர்வாதத்தோடு முடிவடைவதில்லை. நம் சமூகத்தில் கிறிஸ்துவில் சான்று பகர்ந்து பிறருக்கு ஆசியாக நாம் மாற வேண்டும். பவுல் தீமோத்தேயுவுக்கு நம் ஆண்டவருக்கு சான்று பகரவோ அவருக்காக கைதியாக இருக்கும் எனக்காகவோ வெட்கப்பட வேண்டாம். மாறாக கடவுளின் வல்லமையை கொண்டு நற்செய்தியின் பொருட்டு என்னோடு சேர்ந்து நீயும் துன்புற்று உழைக்க தொடங்கு என்று அழைக்கிறார். இங்கே ஒரு சமுதாய சாட்சிய வாழ்வுக்கு அழைக்கப்படுகிறோம். இதுதான் தவக்காலத்தின் ஜெபம். என்ன? துன்புறுத்தப்படும் நீதிக்காகவும் அநீதிக்காகவும் எதிராக குரல் கொடுக்கும் கைதிகளுக்காகவும் ஜெபிக்க நாம் தூண்ட வேண்டும். இந்த சமூகத்தில் நிலவும் பாவத்தின் இருளில் நாம் கிறிஸ்துவின் மகிமையை தாங்கிய சாட்சிகளாக ஒளி வீச அழைக்கப்படுகிறோம். அநீதிக்கு எதிராக பேசும்போது வரும் அவமானத்திற்கோ பாடுகளுக்கோ நாம் ஒருபோதும் வெட்கப்படவே கூடாது. இறுதியாக மகிமையை பார்த்து துணிந்து புறப்படுவோம். தவக்காலத்தின் இந்த 12ஆம் நாளில் நம் விசுவாசத்தில் தைரியம் கொண்டு புறப்பட அழைக்கப்படுகிறோம். ஆபிரகாமை போல பயத்தை புறக்கணித்து விசுவாசத்தில் புதிய வாழ்வை நோக்கி நமது பழைய சுயத்தை விட்டு விலகிச் செல்வோம். சிலர்களைப் போல பாடுகளின் மத்தியிலும் கிறிஸ்துவின் மகிமையின் தரிசனத்தில் நிலைத்திருந்து நம்முடைய தவ முயற்சிகளில் பலம் பெறுவோம். தீமோத்தேயு போல சமூகத்தில் நீதிக்காகவும் நற்செய்திக்காகவும் துன்புற்று உழைக்க வெட்கப்படாமல் சாட்சியாக இந்த உலகில் ஒளி வீசுவோம். நம்முடைய இந்த குறுகிய கால பாடுகள் முடிவில்லாத மகிமையில் முடியும் என்ற நம்பிக்கையில் நிலைத்திருப்போம். இயேசுவை நோக்கி பயணிப்போம். நாமும் உருமாறுவோம். இயேசு